வணக்கம். ஐ திங்க் மீம் ஸ்டுடியோ முன்னாடிலேருந்து சொன்னாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு தான் போடுற மாதிரி அமைஞ்சிச்சு. ரேண்டமா பார்த்துக்கிட்டு இருந்தப்ப டக்குன்னு கீழே வச்சு என்ன அது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்தோம். இதுதான் மீம் ஸ்டுடியோவானு. ஆக்சுவலி அவரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீடியோ போடுறான்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு இந்த சேனல் இப்பதான் நான் ரேண்டமா பார்த்து ட்ரை பண்ணுவேன். எம்டி ஹேண்ட் மாதிரின்னு நினைக்கிறேன். இது பாப்போமா? ரெண்டு பேருமே ஆக்சுவலி இது பார்த்ததில்ல இந்த சேனலு. அதனாலதான் இன்ட்ரோவா டுடே ட்ரெண்டிங் இருக்குல்ல அந்த சேனல் மாதிரியே ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா, இனிமே திரும்ப வரமாட்டேன்டா. ஐயோ ரொம்ப சிரிக்காத பாப்பா. சூப்பரா பண்ணிருக்காங்க. இது மார்வல் மாதிரி. என் பையனோட பேரு சாய் செந்து பாண்டி. நானும் பார்த்தேன். சிரிச்சுட்டே பேசிப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட்மே போட்டாங்க. நாங்கள் வெடி வாங்கி கொடுத்தோம். பையனோட பெரிய ஆசையினால பெரிய வெடி வச்சனால அவன் ரெண்டு கண்ணுமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு? வெளியதான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். என்னைக்காவது மறுபடியும் அழுவா பிடிக்கிற தெம்பு இருந்தா வாடா. விஷால் மாதிரி பண்றாராமா. இங்க தாண்டா இருப்பேன், இந்த மண்ணில தாண்டா இருப்பேன். அட அரபோத நாயே. அது அம்மாக்களா? ஏன் கத்த கூட இல்லையா? வீடியோ எடுக்கிறவங்க கூட அது சொல்லாம இருக்காங்க. ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா. முழுகாமாக்கிறேன். அதுக்கான பிளான் பண்றீங்க. இது அப்பயே மீம் போட்டாங்க. ரத்தத்துல கத்தடுக்க விதி விடுமா. சார் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்கு பாருங்க சார். அது எங்க ஏறி உட்காந்துட்டு இருக்கு? எப்படி மேலே ஏறி இருக்கும்? இது பொம்மையா? இல்ல ஒரிஜினல் மாதிரி. அங்க என்ன பண்ற? ஒரு அமேசிங்கான ஆப், அதுதான் ஃப்ரெண்ட் ஆப். அப்படியா? இது மூலமா எனக்கு ஓவரால் இந்தியாவோட கனெக்ஷன் இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதுல வேற என்ன இருக்கு? இதுல வீடியோ கால், ஆடியோ கால் பேசிக்கலாம். இந்த ஆப் ரொம்ப சேஃபானதுதான். இந்த ஆப்ல வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கனால அந்த பர்சன் ஃபேக்கா ரியலான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மூக்கல அடிச்சனா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வந்தாங்க கூலி பாய். என் பொண்ணு என்ன பேசுற? கூலி பாயா? ரெண்டு பேர்ல தெரியல. அழகா ஆகுறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு ஒயிட் கலர் ஆகுது, எனக்கு ரெட் கலர் ஆகுது. குட்டி கொஞ்சம் இவனையே பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான். உனக்கு குழந்தையா? உணர்ச்சிகள் செத்து போச்சு, ஆனா சப்ஜெக்ட் பண்றாங்க. இதுதான் வேற லெவல். உண்மையிலே எங்க சொல்லி இருக்கீங்க? வேற எங்க சொல்லி இருப்பாரு? இந்தியன் டூக்கு பொண்ணுக்கு மாப்பிளை பாத்துட்டு இருக்கீங்களா? மாப்பிளை வந்து உங்க பொண்ணுக்கு சூட்டபிளா இல்லையான்னு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பார்த்து சொல்றாங்க. அதுல என்ன தெரியும் சார், இதுல என்ன ரிசல்ட் வரும்னா அவங்க உள்ள என்ன பர்சனாலிட்டி இருக்கு, காக்னிட்டிவா, அஃபெக்டிவா, ரிஃப்ளெக்டிவா, டிப்ளோமேட்டிக்கா, அது வரும் சார். ஏன்டா இவ்ளோ பச்சைக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல, கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷ் எல்லாம் நம்பினு இருப்பேன். அவன் தான் சொல்றான உனக்கு அறிவில. எப்பந்தான் நீ எல்லாம் திரும்ப போறியோ? சோ மாப்பிளோட பொண்ணோடது ரெண்டு பேரோடது வந்து நம்ம சொல்லிடலாம் யார் எப்படி செட் ஆகுமா ஆகாதா. 2 இயர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, இது இன்னும் போகல. எப்படி என் கெட்டப்? பில்லு சூனி வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கிற. எவனாவது மரத்துல வச்சு ஆணி அடிச்சிட்டு போறான். என்னாச்சு? என்னது இது? அடே கையில போமா. ஏய் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிஸ்டனுக்கு காமிஸ்டா அடி இப்படியால வரையணும். சொல்லாமைய மனச புடிஞ்சு புட்டியே டெய்லர் அக்கா ஓடி வந்து மறைஞ்சு புட்டியே. நான் இங்க மனசு வார்த்தை உனக்கு சீப் போடா. எந்திரிச்சு நானே தெரு குலாசா
அதான் அவங்க அம்மா என்ன சாமியார் மாதிரி இருக்காங்க. அதுதான் சொல்லுவாங்க அவங்க அம்மா ஒரு பொண்ணு ட்ரெஸ் பொண்ணு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களும் நிறைய கான்ஸ்பிரசி பரப்ப விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆமா பாரு செலிபிரிட்டி ஆகி நம்ம ஆடு ஒரு நாளைக்கு எத்தனை புழுக்க போடுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். நாங்க ஏற்கனவே மாடு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ சாணி போடுதுன்னு கண்டுபிடிச்சோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கடைசியில இந்த ஆடு மொத்தம் 711 புழுக்க போடுச்சு. எப்போ நான்வெஜ் சாப்பிடுற உங்க ஃப்ரெண்டுக்கே ஷேர் பண்ணுங்க. தெரியல பாட்டு பாடுறாரோ. ஐயோ ஐயோ நல்லா பண்ணிருக்காருப்பா. லோ சுகர் வேற. தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தான் கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு கிரிஞ்சாவே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் போனா சேர்த்துக்க மாட்டாங்களே. ஒண்ணுமே ஆகாது பாருங்க. ஐயோ உடைய போகுது. இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? இந்து ரெபேக்கா வர்கீஸ். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றீங்க. அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தைய இனிமே சொல்ல மாட்டான். அதான் இந்து ரெபேக்கா வர்கீஸ். லாரிக்குள்ள போய் வம்புலா பாப்பான். நம்ம ஒழுங்கா ஓட்டினா கூட இந்த நாய்ங்க உள்ள வந்து விழுந்து நம்மள கொலைகேஸ்ல இழுத்து விட்டுறாங்க போலயே. என்னடி வாய்ஸ் இது? போதும். നീ പാടുന്നത് ഉനക്ക് കേക്കുതാ? നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ. ഉനക്ക് കേൾക്കുന്നില്ലേ? കാത് കുറച്ച് പ്രോബ്ലമാ? ഇതുവരെയ്ക്കും ഇല്ല. என்னது கூலி தம்பி? என்னப்பா உன் வயசு என்னப்பா ஆகுது? இந்த வயசுல குளிர் ஊத்தாத வாயில வச்சினா என்னப்பா வாழ்க்கை நாசமா போயிடும். வயசுல இது கையில நடாது. எப்படி இருக்காங்க? தெரியல. அலங்காம போயிடுவ, நாசமா போயிடுவ, உருப்படாம போயிடுவ. உங்களுக்கு 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும் சார். ஐயோ நினைச்சா அதான் நடக்குமோன்னு. ஸ்கூலும் ஜெயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஜெயில பெல் அடிக்கும் போது நீ ஒரு இடத்துக்கு போகணும். ஸ்கூல்ல பெல் அடிக்கும் போது ஒரு இடத்துக்கு போகணும். ஜெயில எலும்புன்னு சொல்லும் போது எலும்பணும். ஸ்கூல்ல எலும்புன்னு சொல்லும் போது எலும்பு. சேம். ஜெயிலுக்கும் ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதை நம்ம ஷேர் பண்ணா எல்லாருக்கும் நம்மள பிடிக்காது. இன்னொரு விஷயம், ஸ்கூலை வந்து கண்டுபிடிச்சவன் பிரிட்டிஷ்காரன். அவனும் மாறல, அவன் அடுத்தருல தான் நிக்கான். பேசிட்டு இருக்க என்னடா சொல்ற? யாரா மைக் கொடுக்குறீங்க? ஐயோ போச்சு. அடிச்சு காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடி காட்டி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பாரு. இல்ல நிறைய கட் பண்ணும் போல இருக்கே. இஷ்டத்துக்கு அடிச்சு ஆனா நல்லா கட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஏன்
அவங்க விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நிறைய பேரு அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஆமா. ஆக்சுவலா அது மாதிரிலாம் வீடியோ நம்மளுமே முடிஞ்சா நீங்க எடிட் பண்ணிருங்க. அது மாதிரிலாம் நம்மளுமே ப்ரொமோட் பண்ண வேணாம். காமெடியா இருந்தாலுமே அது பண்ண வேணாம். அது வந்து என்ன ஆச்சுன்னா காமெடியா காட்டுறோன்ற பேர்ல காட்ட போய் அதுவே அவங்க வந்து ரிப்பீட்டடா பண்றாங்க. வியூஸ் வரும், அது மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அது மாதிரி பண்ணா நம்ம ஃபேஸ் இதாகும் ரீச் ஆகும் நினைச்சு தெரியாம பண்ணிட போறாங்கன்ற. இல்ல நம்ம பார்த்ததுல 2-3 இருந்துச்சு. டெலீட் பண்ணிருங்க அந்த சீன்ஸ்லாம் வேணாம். அது வந்து ப்ரோமோட் பண்றதுன்னு இல்ல, அது இல்ல அது ஆக்சுவலா அதுமே நம்ம ரியாக்ட் பண்றோம்னா திரும்பி ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம போக அது வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போமே. அது காமெடியா இருக்கட்டும், சீரியஸா இருக்கட்டும், எதுவுமே அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தராம விட்டோம்னாலே முடிஞ்சிரும். கரெக்ட். வேற ஒரு சூப்பரான வீடியோல பாப்போமா? மறுபடியும் சேர்ந்து பாப்போம். அது வரைக்கும்